அல்லாஹு தஆலா எனக்கு என்னுடைய உள்ளத்திலே இஸ்லாத்தை போட்டான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஃபலம்மா ஜஅல அல்லாஹு இஸ்லாம ஃபீ கல்பி, என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை போட்டதும் அதீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வகுல்து உபுசுத் யமீனக ஃபலிஉபாயிஅக, அல்லாஹ்வின் தூதரே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுடைய வலது கரத்தை நீட்டுங்கள், நான் பைஅத் செய்ய போகிறேன் என்று சொன்னேன். ஃபபஸத யமீனஹு, அவர்கள் தங்களுடைய வலது கரத்தை நீட்டினார்கள். கால் ஃபகபல்து யதி, நான் என்னுடைய கரத்தை முடக்கிக் கொண்டேன். ஃபகால மா லக யா அம்ர், உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அம்ரே உனக்கு என்ன நடந்தது? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கையை நீட்டுங்கள், பைஅத் செய்ய போகிறேன் என்று வந்தீர்கள், நான் கையை நீட்டியவுடன் உங்களுடைய கைகளை மடக்கிக் கொள்கிறீர்களே, என்ன காரணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு அல்-ஆஸ் அவர்களிடத்திலே கேட்டார்கள். ஃபகால், அவர்கள் சொன்னார்கள், அரது அன் அஷ்தரித, நான் ஒரு நிபந்தனையை போட விரும்புகிறேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், தஷ்தரிது பிமாதா, எதற்காக, என்ன நிபந்தனை நீ போட போகிறார் என்று கேட்டார்கள். குல்து, நான் சொன்னேன், அன் யக்ஃபரனி, நான் ஜாஹிலியத்திலே இருந்த பொழுது அதிகமான குற்றங்களையும் தவறுகளையும் செய்திருக்கிறேன், அவைகள் எனக்கு நான் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை நான் போடுகின்றேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அமா அலிம்த அன்னல் இஸ்லாம யஹ்திமு மா கான கப்லஹு, அம்ரே உங்களுக்கு தெரியாதா, இஸ்லாம் என்பது இதற்கு முன்னால் உள்ள எல்லா பாவங்களையும் அடித்து தரை மட்டமாக்கிவிடும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு பிறகு அந்த அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பைஅத் செய்தார்கள் என்ற அந்த செய்தியை சஹீஹ் முஸ்லிமிலே நாங்கள் பார்க்கலாம். எனவே ஒருவருடைய பாவம், ஜாஹிலியத்திலே செய்யக்கூடிய குற்றங்கள் எதன் மூலமாக அழிக்கப்படுகிறது என்றால், இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்வதற்காக, இஸ்லாத்தை தழுவதற்காக ஒருவர் செய்யக்கூடிய அந்த பைஅத்தின் மூலமாகத்தான் அது அழிகிறது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த இஸ்லாம் இதற்கு முன்னால் உள்ள பாவங்களை எல்லாம் அழித்துவிடும் என்று சொல்லிவிட்டு அதற்கு சரியான ஒரு வழியை காட்டினார்கள். அவர்களிடத்திலே அந்த இஸ்லாத்திற்கான அந்த பைஅத்தை எடுத்தார்கள். ஆனால் அதற்கும் ஒரு நிபந்தனை இருக்கிறது. ஒருவர் இஸ்லாத்தை ஏற்பதற்காக பைஅத் செய்கிறார் என்றால் அல்லாஹ் தஆலா அவருடைய எல்லா குற்றங்களையும் மன்னித்து விடுவார். அந்த குற்றங்களை அல்லாஹ் தஆலா பிடிக்க மாட்டான். ஆனால் அவர் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு அவரிடத்திலே என்ன குற்றங்கள், பிழைகள் காணப்பட்டதோ அந்த குற்றங்களை எல்லாம் அவர் விட்டுவிட வேண்டும். அதிலிருந்து அவர் சீர்திருந்து விட வேண்டும். திருந்தினால்தான் அவருக்கு அந்த மன்னிப்பு இருக்கிறது. எவர்கள் இஸ்லாத்திலே நுழைந்ததற்கு பிறகும் அந்த பைஅத்திற்கு பிறகும் தங்களை சீர்திருத்தாமல் இருக்கிறார்களோ, உஹிதவில் அவ்வல்